ஐயா, எனக்கு என்னமோ கல்பனா அம்மா கையோட வேதவெளி அம்மா கைதான் நல்லா செவந்திருக்கா மாதிரி தோணுது. எனக்கு அப்படித்தான் தோணுது. சுந்தர், நீ என்ன நினைக்கிற? அப்பா, நீங்க என்ன ஃபைனல் பண்றீங்களோ அதான்ப்பா ஃபைனல். ஆமாங்க ஐயா, ரிசல்ட்ட நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏண்டி ஏமாத்தவா பாக்குற? உன்னை கையும் களவுமா மாட்டி விடுறேன் பாரு. சரி, அப்ப 2 பேர் கையும் பார்த்த பிறகு வேதவல்லி. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? வேதவள்ளிய நம்ம கண்ணு முன்னாடியே சோப்பட்டு கையை கழுவ சொல்லுங்க. அதுக்கப்புறமா முடிவை சொல்லிக்கலாம். என்னம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. கல்பனா, அப்போ நீங்களும் எங்க முன்னாடி சோப் போட்டு கையை வாஷ் பண்ணுங்க. நீ ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? என்னப்பா இது? வேதவல்லி அண்ணி கையை வாஷ் பண்ணணும்னா கல்பனா அண்ணியும் கையை வாஷ் பண்ணி தானே ஆகணும். அதானே நியாயம். வேணாம்டா, வேணாம். யாரும் கையை வாஷ் பண்ண தேவையில்லை. தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்க. 2 பேர் கையும் சவுந்து இருக்குது. அதனால 2 பேருமே வின்னர் நான் டிக்ளேர் பண்றேன். சொன்ன 50,000 ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கங்க. டேய், விளையாட்டே வினையாகும்னு சொல்லுவாங்கடா. அந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது. ஏதோ தமாஷா ஆரம்பிச்சோம், அது இப்படி எல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. புரியுதா? விளையாட்டு முடிஞ்சது. எல்லாம் சந்தோஷமா உங்க வேலையை பாருங்க, போங்க. அப்பா, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இல்ல, போட்டின்னு வந்தாச்சு, அது சந்தேகம் வர வந்துருச்சு. அதை கிளியர் பண்ண வேண்டியது எங்க கடமை தானே. நீங்க உங்க கையை கழுவுங்க. சரிங்க. ஆனா நீங்க போய் ஒரு பாத்திரத்தை தண்ணி, சோப்பு, டவல் எடுத்துட்டு வாங்க. தம்பி, நான் போனேன். டேய் நாகராஜ், என்னடா இதெல்லாம்? அப்பா இல்லப்பா, எங்க பக்கம் உண்மை இருக்குது. அதை நான் நிரூபிக்கணும் இல்லையா? அப்பதானே மற்றவங்களுக்கும் புரியும். வைங்க. நாங்க குண்ணா சோப்பை பக்கத்துலேயே வைங்க. அதே அங்கே வைங்க. அண்ணி. இல்ல, எதுக்கு தேவையில்லாம வேண்டாமே. இதனால ஒரு பிரச்சனை வர வேண்டாம்ல. ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்க கழுவுங்க. ஐயோ பாவம். வாஷ் பண்ணுங்க நீ. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.